Daily. Taste the Daily. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை குறித்த விவாதங்கள் எழுந்து பேசு பொருளாகி உள்ளது. மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவோம் என மத்திய அமைச்சரும், கொள்கையை விட்டு கொடுத்து ஒரு நாளும் நிதியை பெறமாட்டோம் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கருத்து தெரிவித்த நிலையில் தமிழ்நாட்டில் 30 லட்சம் பேர் மும்மொழி கொள்கையை படிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ் 2023-24 தரவுகளின் படி தமிழ்நாட்டில் மொத்தம் 58,722 பள்ளிகளில் 1,29,93,050 பேர் படிப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதில் 37,672 அரசு பள்ளிகளில் 48,40,34 பேர் படிப்பதாகவும், அரசு உதவி பெறும் 8,314 பள்ளிகளில் 20,97,347 பேர் படிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 12,481 தனியார் பள்ளிகளில் 60,27,396 பேர் படிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருமொழி கொள்கை மட்டுமே பின்பற்றப்படுகிறது. தனியார் பள்ளிகளில் CBSE பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகள் மற்றும் மத்திய அரசு பள்ளிகளில் மட்டுமே மும்மொழி கொள்கை பின்பற்றப்பட்டு வருகிறது. அத்தோடு மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 62,716 மாணவர்களும், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பிற பள்ளிகளில் 11,406 மாணவர்களும் படிக்கும் நிலையில் மொத்தம் 74,122 மாணவர்களும் தனியார் பள்ளிகளில் CBSE பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மட்டுமே மும்மொழி கொள்கையை பின்பற்றுவதாக கூறப்படுகிறது. இது எண்ணிக்கை அளவில் 1,835 பள்ளிகளாக இருப்பதால் மொத்தம் 4 லட்சத்துக்கும் குறைவான மாணவர்களே மும்மொழி திட்டத்தை பின்பற்றுகிறார்கள் என்பது மத்திய அமைச்சக புள்ளி விவரங்கள் உறுதி செய்கின்றன. இது மட்டுமல்லாமல் ஒரு ஆசிரியர் மட்டுமே பணிபுரியும் பள்ளிகளில் எப்படி மும்மொழி கொள்கையை கொண்டு வர முடியும் என்ற கேள்வியும் கல்வியாளர்களால் எழுப்பப்படுகிறது. அதன்படி தமிழ்நாட்டில் 2,758 பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக இருப்பதாகவும், அங்கு மட்டும் 80,586 மாணவர்கள் படிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க 1,10,971 பள்ளிகளில் 39,94,097 பேர் கல்வி கற்பதாக கூறப்பட்டுள்ளது. இது மொத்தமாக இந்தியாவில் பள்ளி கல்வி கற்போரில் 1.6%. Taste the Daily.